இன்னைக்கு இந்த வீடியோல கங்குவா படத்துக்கு நான் அப்டேட் தான் பார்க்க போறோம். கங்குவா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி 3 வாரங்கள் தாண்டவும் செஞ்சுச்சு. இப்போ வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான வேர்ல்டு கலெக்ஷன பொறுத்தவரைக்கும் 100 கோடிக்குள்ள தான் இந்த ஒரு படம் வேர்ல்டுல இப்போ வரைக்குமே கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த ஒரு படத்த வைட் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது யூசுவலா நம்ம தமிழ் படம் ரிலீஸ் பண்றத விட இந்த ஒரு படத்த ஒரு மிகப்பெரிய அளவுல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டுல நெறைய ஸ்கிரீன்ஸ்ல இந்த ஒரு படத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இருந்துமே இந்த ஒரு படம் நம்ம லியோவோட கலெக்ஷனோ, இல்ல ஜெயிலரோட கலெக்ஷனோ, எந்த ஒரு கலெக்ஷனையும் பீட் வந்து பண்ணாம, ஏன் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியான அமரன் படத்தோட கலெக்ஷன கூட இந்த ஒரு படம் பிரேக் வந்து பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கவும் செய்யுது. 100 கோடி கூட இந்த ஒரு படம் கலெக்ஷனா பண்ணவும் செய்யல. நம்ம புரொடியூசர் ஞானவேலுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரான ஃபிலிமா இந்த ஒரு கங்குவா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சரி, ஓகே. இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி ரிலீஸ பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 12ஆம் தேதி இந்த ஒரு படத்த அமேசான்ல பிரீமியர் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் செஞ்சுச்சு. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான ஹைஸ்டி பிரிண்ட் இப்போ லீக் வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஓவர்சீஸ் ஹைஸ்டி பிரிண்ட் இப்போ லீக் வந்து ஆயிடுச்சு. அண்ட் இதனால இந்த ஒரு படத்த கூடிய சீக்கிரமா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் வந்து பண்ண வந்து போறாங்க. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி இந்த ஒரு படத்த அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.